வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அண்மை செய்தி நிறையா கொடுத்துட்ருக்கோம். இப்போது ஒரு செய்தி முக்கியமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பரபரப்பான செய்தினே சொல்லலாம். ஏன்னா ஒரு கடிதம் இன்றைக்கி அதிமுக வழக்கறிஞர் அணி வெளியிட்டிருக்கு. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத தமிழக அரசு தான் தெளிவுபடுத்தணும். என்னது தொடர்ந்து ஒரு 15-20 நாளாக பார்த்திங்கன்னா பிஎம்ஸ்டி திட்டம் நமக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாருங்கள், இந்த கடிதத்தை பார்த்திங்கன்னா தமிழக அரசு லெட்டர் எழுதியிருக்குது சென்ட்ரலுக்கு. என்னென்னு, நாங்கள் பிஎம்ஸ்டி திட்டத்தில் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு எம்ஓயு நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு வந்த லெட்ரு. அப்போ பிஎம்ஸ்டி திட்டத்தில் நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி லெட்ரு 2022 நீங்கள் எழுதியிருக்கீங்க. இப்போ திடீர்னு என்ன இந்தி வேஷம் போடுறீங்க, வரக்கூடிய தேர்தலை கணக்கு வைத்து போடுறீங்களா அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்க போடுறாங்க. இந்த கடிதம் அப்படிங்கிறது இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு டேமேஜ் தான், இது உண்மையாக இருக்கக்கூடிய பட்ஜெட்டில். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன்னா இப்போல்லாம் நம்ப முடியலைங்க, யார் யார் மாப்பிங்கெலாம் பண்ணி போடுறாங்க. ஆனால் ஒரு பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில் இருக்க வழக்கறிஞர் அணி போடுறாங்கன்னா அது சரியாக தான் இருக்கும். இன்னொன்று, ஒரு முன்னணி தொலைக்காட்சி உடனே அதனுடைய தரத்தை பார்த்து தான் அவங்க செய்தியை வெளியிடுறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி இந்தி திணிப்பு அப்படிங்கிறத பெரிய விஷயத்தை வச்சு இன்றைக்கி திமுக பேசிகிட்ருக்கு. என்ன நோக்கம், நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடில் ஆரம்பித்து சிஎம்சியை வீடியோ போட்டார்ல, அது மக்கள் பெருவாடும் யாரும் என்னங்க அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டார். மக்கள்லாம் கதறாங்க, இப்போ அப்பான்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. மக்களை பாருங்கள், அல்வா கடையில் போய் ஃபோட்டோ போடுறீங்க. இப்படி பலவிதமான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. உங்களுக்கு தெரியும் காவலருக்கு என்ன நடந்தது, நிறைய விஷயம் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கும். தினமும் ஜாதிய கொடுமைகள், வேங்கவையல்னு ஆரம்பித்தா கள்ளச்சாராய பிரச்சனை, போதை கருந்து கலாச்சாரம் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. அரசு ஊழியர்களுக்கு அவங்க ஒரு போராடுறாங்க. யாருமே நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் திடீரென்று இந்த கடிதம் வந்ததுன்னா, அப்போ திமுகவுடைய கொள்கை ஒரு 4 நாளாக என்னென்னா, நாளைக்கு வேறு கண்டன ஆர்ப்பாட்டம் பாசிச பாஜகவை எதிர்த்து. அப்போ நீங்களே கடிதம் எழுதிட்டு இருக்கீங்க, அப்புறம் ஏன் இந்த தடுமாற்றம் அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கி அதிமுக கேட்குது. அதிமுக சும்மா கேட்கல, அவங்க என்ன கேட்குறாங்க, எடப்பாடி எங்கே பதுங்கி கொண்டார் அப்படின்னு ஐயா செந்தில் பாலாஜி கேட்டார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அறிக்கை பெருசாக உள்ளியே, அதுக்கப்புறம் தான் ஜெயக்குமார் விட்டார். அப்போ நம்மளும் சொன்னோம், ஏன் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை உடலையேன்னு. நேற்று கூட வேலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் இப்போ விஜய் சொல்கிற மாதிரி பாசிச பாஜக, திமுக சொல்கிற மாதிரி பாசிச பாஜக அந்த வார்த்தையை சொல்லலை. அவர் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியை பார்க்காதீங்க, எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு, வேண்டுகோள் வைக்கிறார். இன்னும் கொஞ்சம் ஹார்ஷாக நம்ம எதிர்பார்க்குறோம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட. ஏன் அதை பண்ண நமக்கு தெரியல. ஆனால் பட்ஜெட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய டெவலப்மெண்ட் நமக்கு தெரியுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 6 மாதத்தில் வெளுத்து வாங்குவாங்கன்னு நினைக்கிறோம். அதையும் தாண்டி இப்போ இந்த கடிதத்துக்கு திமுக சொல்லக்கூடிய பதில் என்ன? திமுகவுடைய உடன்பிறப்புகள், திமுகவுடைய கொள்கை வீரர்கள், நாங்கள் இந்தியை எதிர்ப்போம், 1967 மொழி போராட்டத்திற்காக பெரிய அளவுக்கு பாடுபட்டது திமுக, கரெக்டு தான். 1967 பெரிய அளவுக்கு புரட்சி ஏற்பட்டு ஏற்கனவே ராஜா ஜெய்யா கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் உத்தமர் ஓமந்தூரார் அவர்கள் கொண்டு வந்தது. இதை தமிழகம் ஏற்காமல் பெரிய பிரச்சனை மொழிப்போரில் எவ்வளோ பேர் இறந்து, ஹிந்தி தெரியாது போடான்னு இப்போ ஃபேமஸை விட அப்போ தான் ஃபேமஸ்ஸு. பழைய வரலாறுலாம் எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மொழிப்போருங்கிறது இருந்தது. பிரதான எதிர்க்கட்சியான திமுக, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, விஜய் அவர்கள், எடப்பாடி அவர்கள் எல்லாரும் எதுக்குறாங்க. ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் ஆதரிக்குது, பிஜேபி மட்டும்தான். நமக்கு தெரிஞ்சு ஜி.கே. வாசன் கூட ஆதரிக்கிறார் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய கட்டமைப்பு உள்ள ஒரே கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில். ஒரு சில கட்சியில் ஐயா ஜி.கே. வாசனும் உண்டு, ஏன்னா உடனே ஆதரவு தெரிவிக்கிறார். மேலே சென்ட்ரல் சொன்னால் கேட்டுக்கணுன்ட்டு என்ன ஒரு கால்குலேஷன் நமக்கு புரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கடிதம் இன்றைக்கி வெளியாகி ஒரு பரபரப்பு. அப்போ பிஎம்ஸ்டி ஃபண்டில் எம்ஓயு சைன் பண்ணுறேன் நீங்கள் எழுதின கடிதம், இதற்கு என்ன விளக்கம்? இல்லை இந்த கடிதம் போலியா? ஏன்னா இன்னொன்று, திமுக எப்பயுமே சொல்லுவாங்கள்ல, அவர் ஞானசேகரன் அவர் திமுககாரன்ல, கொடி கட்டினது அவங்க திமுககாரன்ல, அவங்க திமுககாரன்ல, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இது என்னங்க நடந்ததுன்னா அதிமுக ஆட்சி பாருங்கள். இப்போ நேற்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருல, 2 மாதத்தில் 41 கொலைகள்ங்கிறார். நமக்கு ஒன்றும் புரியல. அதுவும் இல்லாமல் தினந்தோறும் பத்திரிகைகளை கிளப்புனா அவர் சொல்கிறார்ல, தங்கம் விலை வெள்ளி விலை மாதிரி எத்தனை கொலைகள்னு போகிற அளவுக்கு இருக்குன்ட்டு. எங்கே போய் கொண்டிருக்கிறது, தள்ளாடுகிறது தமிழ்நாகம் அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்று, விகடன் குழுமத்தின் மேலே பாசிச அடக்குமுறையை கையாண்டது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. இதே போல் விகடன் ஒரு தலையங்கம் எழுதியதற்காக விகடனுடைய ஓனர், அவருடைய மனைவி, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் மீது வழக்கு போட்டது இதே திமுக தான். அதையும் நம்ம இங்கே பதிவு வைக்கணும். பத்திரிகையாளர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் எங்கே போனார்கள், பத்திரிகை தர்மம் நமக்கு தெரியல. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பத்திரிகையாளர்லாம் ரொம்ப நாள் செய்தி சேனலில் வேலை பார்த்துருப்பாங்க, மிகுந்த அறிவாளிகள், அவர்களுக்கு நம்ம புத்தி சொல்ல வேணாம்.
நம்மலாம் சாதாரண ஆள். இன்னொன்று நம்ம சரியாக கம்மியாக தான் நம்மளுதெல்லாம் பார்க்குறாங்க, அவங்களதெல்லாம் லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து இது என்னமோ சொல்லுவாங்களே, பின்தொடர்பவர்கள் அதிகம். ஆனாலும் நம்மை பொறுத்தவரையில் உண்மையை பேசுவோம், பார்க்குறவங்க பார்க்கட்டும், நடுநிலையாளர்கள் கண்டிப்பாக பார்ப்பார்கள். தர்மம் ஒரு நாள் வெல்லும். இந்த கடிதத்துக்கு இப்போ என்ன பதில் சொல்ல போகுது திமுகன்னு தெரியல. நாளைக்கு போராட்டம். இப்போ இந்த கடிதத்தெல்லாம் ஊர் ஃபுல்லாக போஸ்ட் அடித்து ஓட்டி பாருங்கள் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு அதிமுக செய்ய வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். இது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் திமுகவுக்கு இது பெரிய தர்ம சங்கடம். இந்த கடிதத்துடைய உண்மைத்தன்மையை பற்றி, ஏன்னா இதுக்கும் திமுக விளக்கம் கொடுக்கும், கண்டிப்பாக விளக்கம் கொடுத்தா சரியாக இருந்தால் நம்ம அதை பற்றியும் பேசுவோம். திமுக சைடில் தப்புன்னா அதை பற்றியும் பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.